ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உயர்கல்வித்துறையில் மாணவர் சேர்க்கை விகிதாச்சாரத்தை அதிகரிப்பதற்கு முன்னதாகவே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார்கள். அதை உயர்கல்வித்துறை திறம்பட செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்லூரி கல்வி இயக்ககம், தொழில்நுட்ப கல்வி கல்லூரி இயக்ககம், அதனுடைய அதிகாரிகள், உயர்கல்வித்துறை செயலர், நான் உள்ளிட்ட கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்டி எடுக்கப்பட்டதனுடைய முடிவு 25% மேலாக இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரிக்க வழிகாணப்பட்டுள்ளது. விவரமாக சொல்ல வேண்டுமேனால் 64 கல்லூரிகளில் ஷிப்ட் 2 முறை இந்த ஆண்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு தொடங்கி இருக்கிறது. 15 புதிய கலை அறிவியல் கல்லூரிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். அதிலும் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல கல்லூரிகளில் முதுகலை பாடப்பிரிவு MA, MSc, MCom அவர்களுக்கான வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கிறோம். அதன் மூலம் மாணவர் எண்ணிக்கை உயர்வதற்கு வழிகாணப்பட்டுள்ளது. புதிய பாடப்பிரிவுகள், இதுவரை இல்லாத பாடப்பிரிவுகளும் உயர்கல்வித்துறையில் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாணவர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வழிவகை காணப்பட்டுள்ளது. அனுப்பப்பட்டிருக்கிற மனுக்கள், சேர்க்கப்பட்டிருக்கிற மாணவர் விகிதாச்சாரத்தை பார்க்கும்போது இன்னும் இந்த ஆண்டு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்ற ஒப்புகையும் முதலமைச்சரிடம் கோரியிருக்கிறோம். இன்றோ அல்லது நாளையோ முதலமைச்சருடைய சம்மதத்தோடு இன்னும் கூடுதல் இருக்கைக்கான மாணவர் சேர்க்கை உறுதி செய்வதற்கும் உயர்கல்வித்துறை முயற்சித்து வருகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இன்றைக்கு நாங்கள் உங்களிடம் தெரிவித்துள்ளோம். கலைஞர் பல்கலைக்கழகத்துக்குரிய இடங்கள் 2-3 இடங்களை தேர்வு செய்தோம். தற்காலிக இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. நிரந்தர கட்டிடத்திற்குரிய இடமும் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கோப்புகள் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் வேடிக்கை, சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தஞ்சைக்கு வந்த பொழுது அரசு விழாவில் பேசியதை போல கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அந்த உத்தரவுக்கான கையெழுத்திடுவதற்கு ஆளுநர் காலதாமதப்படுத்துகிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று நானும் உயர்கல்வித்துறை செயலரும் கவர்னரிடம் சந்தித்து இது சம்பந்தமாக கோரிக்கை வைக்க நேரம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அவர் இவர்களை அழைக்கவில்லை, காத்து கொண்டிருக்கிறோம். அழைக்கிற நேரத்தில் இன்னும் இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்துடைய அவசியம் இல்லை. 7 மாவட்டங்கள் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் கட்டுப்பட்டது. 3 மாவட்டங்களை பிரித்து வழங்கினால் சீர்காழி கொள்ளிடம் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவன் திருச்சியை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை இல்லை. அவன் கும்பகோணத்திலேயே செல்லுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற நியாயமான கருத்துக்களை எல்லாம் கவர்னரிடத்தில் எடுத்துச் சொல்லி அனுமதி பெற முயற்சிப்போம். அதுதான் முதலமைச்சர் சொன்னார், விரைவில் அழைக்க வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னதனுடைய அர்த்தத்தை கவர்னர் புரிந்து கொண்டு விரைவாக அனுமதி வழங்குவார் அல்லது பேசுவதற்கு எங்களை அழைப்பார் என்று எதிர்பார்க்கிறார். மேற்கூரை அல்ல, அதில் படத்திலும் வீடியோக்கள் வந்த செய்தி நீங்கள் அந்த காணொலியை பார்க்கலாம். கட்டப்பட்ட அந்த சுவத்தின் ஒரு பகுதி சிதிலடைந்த நிலையில் விழுந்ததை கண்டு உடனே மாவட்ட ஆட்சியத்தில் உரிய அதிகாரம் இந்த நடவடிக்கை எடுத்து ஒப்பந்தக்காரர்கள் அது சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலவரம் என்னவென்றால் அது சரி செய்யப்பட வேண்டும் என்பது சரி செய்து கொண்டிருந்த பொழுதுதான் மாற்று இயக்கத்தை சார்ந்தவர்கள் சரி செய்யப்படுவதை எப்படி இது இடிந்து விழுந்ததோ என்ற எண்ணத்தில் பொருள் எடுத்து அதை காட்சிப்படுத்தப்பட்டது. எது எப்படியாகவும் யார் தவறு செய்தாலும் தவறுதான் உரிய அதிகாரம் நடவடிக்கை எடுக்கிறார்கள். மாணவர் சேர்க்கை பாதிக்கும் நிச்சயமே கிடையாது. மதுரையில இந்து முன்னணி மாநாடு வந்து அரசியல் மாநாடா வந்திருக்கு. முருகர் பக்தர் மாநாடுன்னு சொல்லிருக்கு. கலைஞர் பல்கலைக்கழகம் கவர்னர் அனுமதி தர மறுப்பது என்பது எப்பேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கைக்கும் மாணவர்களுடைய முன்னேற்ற பாதைக்கும் தடை விதிக்கிறது என்பதை நாடறியும். அது ஒற்றை வரியில் கேட்கிற பதில் அல்ல. இன்றைக்கும் சொல்கிறோம், 7 மாவட்டங்கள் உள்ளடங்கிய ஒரு பாரதாசன் பல்கலைக்கழகம் எங்கே, அதை 2ஆக பிரித்து மாணவர் சேர்க்கைக்கு வழிவகுக்கிற கலைஞர் பல்கலைக்கழகம் எங்கே? எனவே அவர் உயர்கல்விக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்பதுதான் அவர் வந்ததிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி. அந்த முயற்சியை எல்லாம், அந்த தடையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு உயர்கல்வியை உச்சத்தில் கொண்டு செல்வதற்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். முதலில் நடைபெற்ற ஆன்மீக முருகர் மாநாட்டை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். அதில் கூட அஇஅதிமுக மாற்று நிலை உங்களை வைத்துக் கொண்டு பெரியாரையும் அண்ணாவையும் கிண்டலடித்தார்களே, பார்த்து ரசித்தீர்களே, இது அதிமுகவா அமித்ஷா திமுகவா என்ற சூழல் இன்றைக்கு பத்திரிகையிலும் சமூக தளத்திலும் நிரம்ப வந்து கொண்டிருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் திராவிட கொள்கைக்கு உரியவர்கள் பெரியார் அண்ணா வழியில் இருக்கிற இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். என்றைக்கும் கொள்கையில் திராவிட பற்றில் தமிழ் பற்றில் பின்வாங்காத இயக்கமாக இருக்கிற காரணத்தால் தான் பாசிச வெறிபிடித்த பாரதிய ஜனதா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு முதல்வரையும் வஞ்சிக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டிய 17 மாநிலங்கள் ஆளுகிற மாநிலம் பிஜேபி.
17 மாநிலம் ஆளுகிற பிஜேபி, மத்தியில் ஆளுகிற பிஜேபி, இவர்களுக்கெல்லாம் செய்கிற அநீதிகளை கண்டிக்கிற ஒரே ஒற்றை தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி என்பதுதான் அவர்களுக்கு பிடிக்காத வேலையாக இருக்கிற காரணத்தால் தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். அதுவெல்லாம் விரைவில் உடை தெரியப்பட்டு தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லும்.